ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், இன்னும் 10 நாள் கூட இல்லை, எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க. கேமரன் கிரீன் வேறு பயங்கர கோவமாக இருக்காரு. ஏன் கேட்பீங்க? அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கணுன்னு போய் பாருங்கள். அது மீடியா கூட கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. கேமரன் கிரீன் கேகேஆர் பிளேயர் ஹையஸ்ட் பிட் பண்ணி வேறு எடுத்தாங்க. அண்ட் இப்போ என்ன பேச போகிற தமிழ்லேயே பார்த்துருப்பீங்களா, இன்ஜுரி லிஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆல்ரெடி சிஎஸ்கேக்கு நேதன் எலிஸ் வந்து இன்ஜூர்டு அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டாங்க. அந்த வீடியோ வேறு போட்டிருக்கோம், பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க டக்குன்னு. இப்போ ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்ஹெச் ரெண்டு பேருக்கும் அவங்க ஃபாஸ்ட் பாலர் ரூல் அவுட்லாம் சொல்லலை, லேட்டாக வருவாங்கன்னு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஹேசல்வுட் வெரி வெரி கீ. ஆர்சிபி போன சீசன் டைட்டில் ஜெயிச்சதுக்கு 22 விக்கெட் எடுத்தாருங்க போன சீசனு. ஜோஷ் ஹேசல்வுட் வெரி குட் பிளேயர். என்டையர் ஆக்ஷன் சீரீஸ் அவர் விளையாடவே இல்லை, அந்தளவுக்கு ஒரு இன்ஜுரி. அவங்களுக்கு முக்கிய ஆக்ஷன்ஸ்லாம் விளையாடலையே, ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. ஆக்ஷன்ஸுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு எதிராக ஆடும் போது நல்லா போலிங் போட்டார் வேறு ஹேசல்வுட்டு. இவர் இதுலேயும் விளையாடல, T20 வேர்ல்டு கப்லேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ 2 மேஜர் ஈவெண்ட்டை மிஸ் பண்ணியிருக்காரு அவர். ஆக்ஷன்ஸும் விளையாடல, T20 வேர்ல்டு கப்பும் விளையாடலன்னா அந்த ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து ஆர்சிபிக்கு லேட்டாக தான் வருவாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே நான் சொல்லுவேன், இங்கிலாந்து ஆஸ்திரேலியா பிளேயர்லாம் ஏதாவது ஒரு ரீசன் ஒன்று கிடைக்கும் லாஸ்ட் மொமெண்ட்டில், வரமாட்டேன்றவாங்க. ஒன்றும் இன்ஜுரியாக இருக்கும், இல்லை ஃபேமிலி இருக்கும், நம்ம கெட்டிங் ரெடி ஃபார் ஆஷஸ், வெரி டயர்ட், ஐ டோன்ட் ஃபீல் லைக் கம்மிங், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஜென்யூன் ரீசன் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரின்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்ஷன்ஸே விளையாடல அவர் அப்படின்னா பார்த்துங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வருவா எஸ்ஆர்ஹெச் பேட் குமின்ஸ் கேப்டன் வேறு, வெரி குட் பாலர், உங்களுக்கு தெரியும். அவரும் T20 வேர்ல்டு கப்புக்கு வரல. அண்ட் ஃபியூ மேட்சஸ் தான் மிஸ் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க அவங்க மேனேஜ்மெண்ட்டு. அவரே ஒரே ஒரு டெஸ்ட்டாக விளையாண்டார் ஆக்ஷன்ஸ்லேயே. அகெயின் அதே தான் ஹேசல்வுட் சொன்னது தான் இருக்கும். டெஸ்ட் மேட்ச் தான் இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுவும் ஆக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிலைட்டில் மட்டும் ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டார் அவர், மிடில் ஆஃப் டிசம்பரில் ஆச்சு. கிட்டத்தட்ட 3 மாதம் பேக் இன்ஜுரி, சின்ன நெகில் கேப்டன்னு வேறு சொன்னாங்க, அவுட் ஆஃப் கிரிக்கெட்டு. ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச், டிஃபெண்டிங் சாம்பியன். ஓப்பனிங் மேட்ச் 28 மார்ச். கண்டிப்பாக அந்த மேட்ச்சுக்கு இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க 2-3 மேட்ச்சுக்கு. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ஃபிட்டாக வர்றது என்னன்னு பார்க்கணும். அண்ட் செலக்டர் அண்ட் போர்டு 2 பேருமே சேர்ந்து சொல்லியிருக்காங்க, நேஷ்னல் டியூட்டிக்கு தான் நாங்கள் ப்ரையாரிட்டி கொடுப்போம். யார் ஆஸ்திரேலியன் செலக்டர்ஸை சொல்கிறேன், அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் நேஷ்னல் டியூட்டிக்கு தான் கொடுப்போம். இப்போ ஐபிஎல் முதல்ல வந்து T20 வேர்ல்டு கப் நெக்ஸ்ட்டு வந்திருந்தா அண்ட் நாங்கள் கண்டிப்பாக ஐபிஎல்ல மிஸ் பண்ணியிருப்பாங்க, T20 வேர்ல்டு கப் தான் விளையாட சொல்லியிருப்போம். இப்போ எனிவே T20 வேர்ல்டு கப் முடிஞ்சு, இப்போ அவரோட ஃபிட்டாக இருந்தால் அவர் விளையாடலான்னு அவங்க க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. பட் ஃபிட்னஸ், பேட் கமின்ஸ், ஹேசல்வுட் ஃபிட்னஸ் இஸ் அ பிக் ஒரி. இப்போ எஸ்ஆர்ஹெச் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கேப்டன். யார்? இஷான் கிஷன். அவர் தான் இப்போ கேப்டன், புது கேப்டன், ஸ்டாண்டின் கேப்டன். அவருக்கு ஒரு டெபுட்டி ஒன்றும் வைஸ் கேப்டன். யார்? அபிஷேக் சர்மா. அவர் தான் இப்போ வைஸ் கேப்டன் அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். அண்ட் 2 பேருமே T20 வேர்ல்டு கப்பில் பிரமாதமாக விளையாண்டாங்க. ஸ்பெஷலி இஷான் கிஷன் தான். அபிஷேக் சர்மா லாஸ்ட்டில் 1-2 மேட்ச் நல்லா விளையாண்டார். பட் ஐபிஎல் டீமே இந்த 2 பேருமே யாருமே இது வரைக்கும் லீட் பண்ணதில்லை. அபிஷேக் சர்மா ஆகட்டும், இஷான் கிஷன் ஆகட்டும். ஐபிஎல்ல ஸ்கோர் பண்ணது ஈஸியர் தான் T20 வேர்ல்டு கப். ஏன்னு கேட்பீங்க? T20யில் வந்து நீங்கள் எதிர் டீம் 5 டாப் கிளாஸ் பாலர் ஃப்ரம் தட் டீம். அது எதிர் டீம் வந்து இங்கிலாண்டோ, நியூசிலாண்டோ, ஆஸ்திரேலியாவோ யாரோ விளையாடணும். ஆனால் ஐபிஎல் அப்படி கிடையாது. பவுண்டரி லைனே 10 மீட்டர் கம்மியாகிடும். இல்லை சரி, லைட் எலெக்ஷனில் போனால ஒயிட் பால். ஸோ பவுன்சர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ஸோ மெனி திங்ஸ் இருக்கா. அதனால் செம்ம பார்த்து விளையாடலாம்ப்பா அப்படின்னு பார்த்து விளையாடிடுவாங்க ஐபிஎல்ல. பட் இன்டர்நேஷ்னல் போது தான் உங்களுக்கு ரியல் டெஸ்ட் இருக்கும். அதில் அபிஷேக் சர்மா ஃபெயில் ஆனார், இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு நெக்ஸ்ட்டு 16 மாதம் வெரி வெரி பிஸி மந்த். ஆமாம், ஏன்னு கேட்பீங்க? டெஸ்ட் சீரீஸ் நிறைய இருக்குது அவங்களுக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாங்க, அப்புறம் இந்தியாவுக்கு வராங்க, அப்புறம் இங்கிலாந்து கூட டெஸ்ட் மேட்ச் இருக்குது. அதுவும் இல்லாமல் 2027 அடுத்த வருஷம் ஒன் டே இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கப் இருக்குது, டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு அவங்க. ஸோ மேஜர் டோர்னமெண்ட்டு, மேஜர் டெஸ்ட் சீரீஸ்லாம் வேறு வருது, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேறு விளாடணும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் அவங்க ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பார்ப்பாங்க, மைன்யூட்டாக. ஸோ இப்போ ஹேசல்வுட் இல்லை, பேட் குமின்ஸ் இல்லை, ஆல்ரெடி நேதன் எலிஸ் வந்து இன்ஜுரின்னு அவுட் ஆஃப் சிஎஸ்கே, அவுட் ஆஃப் ஐபிஎல் 2026. இவங்க 2 பேரும் டோர்னமெண்ட் அவுட்டுன்னு சொல்லலை, ஃபஸ்ட்டு ஃபியூ மேட்சஸ் மிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் போக யார் வரா என்னான்ட்டுன்னு. ஸோ பார்ப்போம் இந்த ஐபிஎல் எப்படி போகுது தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி கேள்விப்பட்டீங்களா? இவங்க எப்போ வருவாங்க, எந்த மேட்ச் வருவாங்க, வரலனாலும் பரவாயில்லையா? உங்களுக்கு கருத்து புவனேஸ்வர் குமார் இருக்கார் சார், அவர் பார்த்து பாரு சார் அப்படின்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். புரியுமா? அது நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.